ஸ்க்ரீன் விசிபிளா இருக்கா எல்லாருக்கும்? Yes, ma'am. Okay. Okay, let's start into the session. ஓகே, இன்னைக்கு வந்து AWS ப்ரொவைட் பண்ற ஒன் ஆஃப் த சர்வீஸ் தான் பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ ஃபார் தி கிளாஸஸ் வந்து நீங்க நிறைய டைப் ஆஃப் சர்வீசஸ் பார்த்துருப்பீங்க. லைக் நெட்வொர்க்கிங் சர்வீசஸ், ஸ்டோரேஜ் சர்வீசஸ், மானிட்டரிங் சர்வீசஸ்னு இந்த மாதிரி நிறைய பார்த்துருப்பீங்க. ஓகேங்களா? கம்ப்யூட் சர்வீசஸ், கம்ப்யூட் பார்த்துருப்பீங்கன்னா ஈஸி டு கிரியேட் பண்றது, அதாவது ஒரு வர்ச்சுவல் சர்வர் வந்து நம்ம கிளவுட்ல எப்படி கிரியேட் பண்றது, அந்த ரிசோர்ஸ் எப்படி அது ப்ரொவைட் பண்ணுது அப்படின்றதெல்லாம் நீங்க கம்ப்யூட் சர்வீஸ் கீழே பார்த்துருப்பீங்க. இதுவே வந்து நெட்வொர்க்கிங் சர்வீஸ் கீழே விபிசி, சப்நெட், செக்யூரிட்டி குரூப்ஸ் இதெல்லாம் பார்த்துருப்பீங்க. ஓகேவா? ஸோ ஸ்டோரேஜ் சர்வீஸ்னு பார்க்குறப்போ S3 பக்கெட் பத்தி பார்த்துருப்பீங்க. ஸோ இன்னைக்கு சேம் அதே மாதிரி ஒரு AWS ப்ரொவைட் பண்ற டேட்டா பேஸ் சர்வீஸ் பத்தி தான் பார்க்க போறோம். ஓகேங்களா? வாய்ஸ் கிளியரா இருக்கா? Yes, ma'am. ஓகே. இன்னைக்கு வந்து டேட்டாபேஸ் சர்வீசஸ் பத்தி தான் பார்க்க போறோம். என்னென்ன மாதிரியான டேட்டாபேஸ் சர்வீசஸ்லாம் வந்து AWS நமக்கு ப்ரொவைட் பண்ணுதுன்றது பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இன்னைக்கு 2 டேட்டாபேஸ் சர்வீஸ் பத்தி பார்க்க போறோம். ஒன்னு வந்து RDS அண்ட் another one is the DynamoDB. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் RDS அப்படின்னு என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி டேட்டாபேஸ் பத்தி நம்மளுக்கு ஒரு பேசிக் நாலேஜ் இருக்கணும். டேட்டாபேஸ் அப்படின்னா என்னன்னா ஒரு டேபிளர் ஃபார்மேட்ல ஒரு ஸ்ட்ரக்சர்டு ஃபார்ம்ல நம்மளுடைய டேட்டாஸ் எல்லாமே வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறது தான். ஓகேங்களா? ஸ்ட்ரக்சர்டு ஃபார்மேட் அப்படின்னா என்னன்னு நான் இங்க மீன் பண்றேன்னா ஒரு ரோஸ் அண்ட் காலம்ஸ்ல டேட்டாஸை நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம். ஓகேங்களா? அதுக்கு நம்ம நிறைய டேட்டாபேஸ், அதாவது டேட்டாபேஸ் லாங்குவேஜஸ் வந்து நிறைய யூஸ், அதாவது query லாங்குவேஜ் வந்து நிறைய யூஸ் பண்ணுவோம். உங்களுக்கு நம்ம எல்லாரும் ரொம்ப ஃபெமிலியரா இருக்கிறது SQL. ஓகேங்களா? அந்த மாதிரி போஸ்ட்கிரிஸ், SQL அந்த மாதிரி நிறைய இருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய query லாங்குவேஜ் இருக்கு. நம்மளுக்கு எது கன்வீனியன்ட்டா இருக்கோ அந்த மாதிரி அந்த query லாங்குவேஜை யூஸ் பண்ணி நம்ம query போட்டு ஒரு டேபிளர் ஃபார்மேட்ல கிரியேட் பண்ணி டேட்டாபேஸ்ல என்னென்ன ஆப்ரேஷன்ஸ்லாம் பண்ணணும், லைக் கிரியேட் பண்ணணுமா, இல்லை அப்டேட் பண்ணணுமா, இல்லை என்ன டேபிள்ஸ்ல என்னென்ன டேட்டாஸ்ல இன்சர்ட் பண்ணணும் அப்படின்னு ஒரு சில ஆப்ரேஷன்ஸ்லாம் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி ஒரு ரிலேஷனல் டேட்டாபேஸ் என்னன்னா இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்டா நம்ம டேட்டாஸை ஸ்டோர் பண்றோம் பாத்தீங்களா, அதுதான் வந்து ரிலேஷனல் டேட்டாபேஸ் அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஒரு சர்வீஸை ப்ரொவைட் பண்றது தான் இந்த RDS. ஓகேவா? ஸோ இதுல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நீங்க பாத்தீங்கன்னா Amazon RDS இஸ் அ மேனேஜ்டு ரிலேஷனல் டேட்டாபேஸ் அப்படின்னு சொல்றாங்க. எதுக்கு இதை மேனேஜ்ட் அப்படின்னு சொல்றாங்கன்னா, ஒன்ஸ் நம்ம ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் MySQL Workbench அப்படின்ற ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கு. அந்த பிளாட்ஃபார்ம் நீங்க உங்களுடைய லோக்கல் மிஷின்ல இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா அதுல வந்து ஒரு SQL query போட்டு அந்த டேட்டாபேஸை யூஸ் பண்ணி நீங்க அதுல டேபிள் கிரியேட் பண்ணி அதுல நிறைய டேட்டாஸ் வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கிளாஸ் ரூம்ல இருக்கிற ஸ்டூடெண்ட் டேட்டாஸ் வேணும்னா அவங்களோட டேட்டாஸ் எல்லாமே வந்து ஃபர்ஸ்ட் அவங்களோட ஐடி, அவங்களோட நேம், அவங்களோட டிபார்ட்மெண்ட், அவங்களோட CGPA இந்த மாதிரி அவங்களுக்கு தேவையான டேட்டாஸ் எல்லாம் நீங்க அந்த டேபிள்ல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கீங்க. ஸோ இது எல்லாமே வந்து நம்ம பண்ணணும்னா அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு ஒரு என்விரான்மெண்ட் செட்டப் வேணும். அந்த என்விரான்மெண்ட் செட்டப் பண்றதுக்கான நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கு. MySQL எடுத்துக்கிட்டீங்கன்னா MySQL Workbench இருக்கு. அந்த மாதிரி PyAdmin அந்த மாதிரி நிறைய என்விரான்மெண்ட்ஸ் இருக்கு. பட் இது நம்ம இனிஷியலா நம்ம லோக்கல் மெஷின்ல செட்டப் பண்றதுன்றது ரொம்ப ஒரு டிஃபிகல்ட்டான விஷயம். ஓகே, டிஃபிகல்ட்னு சொல்ல முடியாது. அந்த கான்ஃபிகரேஷன்லாம் பண்றதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி கான்ஃபிகரேஷன் பண்றதுக்கு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டாஸ்க் லைக் இப்போ எனக்கு வந்து என்னோட டேட்டாபேஸ் எல்லாம் நான் பேக்கப் எடுத்து வைக்கணும் அப்படின்னா அதுக்கு நான் ஒரு ஸ்கிரிப்ட் போட்டு வச்சிருப்பேன். அதுக்கு அதை பேஸ் பண்ணி தான் பேக்கப்லாம் ஆகும். இல்லைன்னா பேக்கப் ஆகாது. ஸோ அந்த மாதிரியான ஒரு சில டேட்டாஸை நம்ம இன்புட்டா கொடுக்கறது, அதை ரிட்ரைவ் பண்றதை தவிர மற்ற டாஸ்க்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, பேக்கப் எடுக்கிறது, அதை செட்டப் பண்றது, ஸ்கேலிங் பண்றது, ரெப்ளிகாஸ் எடுக்கிறது. ஸோ இந்த மாதிரியான டாஸ்க் எல்லாமே வந்து நம்மளுக்கு AWS மேனேஜ் பண்ணிக்கும். ஜஸ்ட் நம்ம வந்து என்ன பண்ண போறோம், அந்த DBல எப்படி டேட்டாவை ஸ்டோர் பண்றோம், எப்படி அப்டேட் பண்றோம், இந்த மாதிரியான ஆப்ரேஷன்ஸ் மட்டும்தான் நம்ம பண்ண போறோம். மற்ற பேக்எண்ட் ப்ராசஸ்மே வந்து AWS எடுத்துக்கும். ஸோ அதை தான் இங்க AWS மேனேஜ்டு ரிலேஷனல் டேட்டாபேஸ்னு சொல்றோம். ஓகேங்களா? ஸோ இதுல என்னென்ன இன்ஜின்லாம் சப்போர்ட் பண்ணுது, என்னென்ன டேட்டாபேஸ் இன்ஜின்லாம் சப்போர்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தோன்னா MySQL, PostgreSQL, MariaDB, Oracle அண்ட் SQL Server. ஓகேங்களா? இது மாதிரி நிறைய டேட்டாபேஸ் இன்ஜின் இருக்கு. இந்த டேட்டாபேஸ் இன்ஜின்ன்ற ஒரு பிளாட்ஃபார்ம் உள்ளதா. இப்போ நம்ம ஜாவா கோட் ரன் பண்ணோம்னா JDK பிளாட்ஃபார்ம்ல வச்சு ரன் பண்ணோம். இப்போ இதுவே வந்து நம்மளுக்கு பைத்தான் வேணும்னா அதுக்கு ஒரு கமாண்ட் ப்ராம்ப்ட் இன்ஸ்டால் பண்ணி அதுல நம்ம ரன் பண்ணோம். ஸோ ஒரு query ரன் பண்ணோம்னா அதுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம் நம்ம தேவை. ஸோ அந்த மாதிரியான பிளாட்ஃபார்ம், அதாவது டேட்டாபேஸ் இன்ஜின்ஸ் தான் இந்த MySQL, PostgreSQL. ஓகேவா? ஸோ இது எல்லாமே வந்து இந்த டைப் ஆஃப்
இன்ஜின்ஸ் எல்லாமே இந்த ஆர்டிஎஸ் வந்து நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுதுன்னு சொல்றாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி ஆட்டோமேட்ஸ் த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டாஸ்க். அதாவது நிறைய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டாஸ்க்லாம் இருக்குல்ல, லைக் பேக்கப் எடுக்கிறது, பேட்சிங், ஆட்டோ ஸ்கேலிங், ரெப்ளிகாஸ், இது எல்லாமே வந்து நம்மளுக்கு இந்த ஏடபிள்யூஎஸ் வந்து ஆட்டோமேட் பண்ணி கொடுத்துரும். நம்ம எதுவுமே இதுல பண்ண தேவையில்ல. ஓகேவா? இதோட கீ பெனிஃபிட்ஸ் என்னென்னலாம் பார்த்தீங்கன்னா, ஹை அவைலபிலிட்டி. ஓகேங்களா? ஹை அவைலபிலிட்டி எப்படி இருக்கும்னா, இப்போ ஒன் சீசனல் டேஸ் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். லைக் இந்த அமேசான் ஆப் எடுத்துக்கோங்க. அமேசான் ஆப்ல பிக் பில்லியன் டேஸ் அந்த மாதிரி ஃபெஸ்டிவல் டைம்ஸ்லாம் வந்துச்சுன்னா ஒரு ஆஃபர்ஸ் வரும். அப்போ வந்து நம்மளுக்கு டிராஃபிக் வந்து ஹெவியா இருக்கும். டிராஃபிக்னா எது சொல்றேன்னா, ஒரு யூசர் வந்து நிறைய நம்பர் ஆஃப் அதாவது ஒரு யூசுவலா நடக்கிறத விட ஃபெஸ்டிவல் டைம்னு பார்க்குறப்போ அமேசான் ஆப்பை வந்து நிறைய யூசர்ஸ் வந்து ஹிட் பண்ணுவாங்க. ஸோ அப்போ நம்மளுக்கு டிராஃபிக் வந்து எக்ஸ்ட்ரா ஆகும். ஸோ அந்த மாதிரி டிராஃபிக் வரப்போ தன்னை வந்து அதை ஆட்டோ ஸ்கேல் பண்ணிட்டு அவைலபிலிட்டி வந்து நிறைய கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் டியூரபிலிட்டியாகவும் இருக்கும், ரொம்ப செக்யூர்டாகவும் இருக்கும்னு சொல்றாங்க. இதுதான் ஆர்டிஎஸ் பத்தின ஒரு ஓவர்வியூ. நெக்ஸ்ட் என்னென்ன டைப் ஆஃப் டிபி சர்வீசஸ்ல நம்மளுக்கு இங்க ஏடபிள்யூஎஸ் ப்ரொவைட் பண்ணுதுன்னா, ஒன்னு ஆர்டிஎஸ் அண்ட் டைனமோ டிபி. ஓகேவா? டைனமோ டிபி பத்தி நம்ம பின்னாடி படிக்கலாம். நெக்ஸ்ட் ஆர்டிஎஸ் வந்து ஒரு மேனேஜ்ட் எஸ்கியூஎல்னு சொல்லியாச்சு. இது டைனமோ டிபி வந்து அப்படியே ஆப்போசிட். ஆர்டிஎஸ்க்கு ஆப்போசிட் வந்து டைனமோ டிபி. ரெட்ஷிஃப்ட்ன்றது இந்த வேர் ஹவுசிங் அனாலிட்டிக்ஸ்லாம் இது வந்து ரொம்ப இந்த ப்ரொடக்ஷன் டெவலப்மெண்ட் சைட்லாம் இது ரொம்ப யூஸ் பண்ணுவாங்க. நம்மளுக்கு இப்போ இந்த டெமோ அண்ட் லேர்னிங் பர்பஸ்க்கு இது மட்டும் தெரிஞ்சா போதும். நெக்ஸ்ட் இந்த ஆர்டிஎஸ் வந்து எந்த மாதிரியான பிளாட்ஃபார்ம்ல யூஸ் பண்றாங்க, லைக் அந்த டிரான்சாக்ஷனல் சிஸ்டம்ஸ் ஜிபே, பேடிஎம், ஃபோன்பே, இது எல்லாமே வந்து நம்மளுக்கு ரொம்ப செக்யூர்டா இருக்கணும். நம்மளோட டேட்டாஸ், நம்மளோட அக்கௌண்ட் டீடைல்ஸ் எல்லாம் செக்யூர்டா வந்து நம்மளுக்கு சேவ் ஆகி இருக்கணும்ன்றப்போ நம்ம இந்த ஆர்டிஎஸ் வந்து யூஸ் பண்றோம். நெக்ஸ்ட் டைனமோ டிபி, நான் சொன்ன மாதிரி ரியல் டைம் ஆப்ஸ்லாம் இருக்கும் பாத்தீங்களா, கேமிங் இருக்கும். கேமிங்ல வந்து அதாவது நம்ம ரெஸ்யூம்ல இருக்கும். அதாவது ரெஸ்யூம் மீன்ஸ் நீங்க முன்னாடி கேம் ஏதாச்சும் பிளே பண்ணிருப்பீங்க, அதை அப்படியே பாஸ் பண்ணிட்டு நீங்க நெக்ஸ்ட் டே ஓபன் பண்ணியிருந்தா அந்த ரெஸ்யூம் ஆகிட்டு திரும்பி ஓப்பன் ஆகும். ஸோ இந்த மாதிரி கைண்ட் ஆஃப் டேட்டாஸ் எல்லாமே வந்து நம்மளுக்கு டைனமோ டிபில ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம். ஐஓடி மீன்ஸ் அதுதான். ஐஓடின்றது சென்சார் வச்சு நீங்க நிறைய இப்போ ஃபைனல் இயர்ஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஐஓடி பேஸ்டான நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து பண்ணுவாங்க. அதாவது இப்போ வந்து நீங்க வெதர் டிடெக்ட் பண்ற மாதிரினா அதோட டெம்பரேச்சர் எவ்வளோ, அதோட ஹியூமிடிட்டி, அந்த மாதிரி நிறைய ஒரு சில ஆட்ரிபியூட்ஸ் அதுல இருக்கும். அதெல்லாம் வந்து இங்க சென்சார் மூலியமா கெட் பண்ணி இங்க டைனமோ டிபில ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிறதுக்காக இந்த மாதிரி ஆப்ஸ்க்காகலாம் தான் இதை யூஸ் பண்றாங்க. ஓகேங்களா? அந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி லார்ஜ் ஸ்கேல்ல ஒன்லி ரெட்ஷிஃப்ட்ன்றது யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் இது வந்து ப்ராக்டிக்கல் செஷன். ஃபர்ஸ்ட் நம்ம ஆர்டிஎஸ்ல ஒரு டேட்டா பேஸ் தான் கிரியேட் பண்ணுவோம். ஓகேங்களா? அந்த டேட்டா பேஸ் கிரியேட் பண்ணோம்னா நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் என்ன இன்ஜின் நம்ம சூஸ் பண்றோன்றத ஃபர்ஸ்ட் நம்ம செலக்ட் பண்ணணும். ஓகேவா? என்ன இன்ஜின் பண்ற மாதிரி நான் ஃபர்ஸ்ட் சொன்னல உங்களுக்கு MySQL, PostgreSQL, MariaDB, Aurora அந்த மாதிரி நிறைய இருக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து இன்ஸ்டன்ஸ் கிளாஸ் அண்ட் ஸ்டோரேஜ் சைஸ், விபிசி, மல்டிபிள் ஏசி, மாஸ்டர் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட். ஓகேவா? நம்மளுடைய டிபி வந்து ரொம்ப செக்யூர்டா இருக்கிறதுக்காக பாஸ்வேர்ட் அண்ட் யூசர் நேம் கொடுத்தாதான் அதை வந்து நம்ம அக்சஸே பண்ண முடியும். ஸோ இது எந்த ஸ்டெப்ஸ் வந்து நான் ஷார்ட்டா சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் நம்ம ப்ராக்டிக்கலா ஹேண்ட்ஸ் ஆன் பண்றப்போ உங்களுக்கு புரியும். நெக்ஸ்ட் இதுல வந்து என்னென்ன கீ ஃபீச்சர்ஸ்லாம் கொடுக்குது நம்ம ஃபர்ஸ்டே பார்த்த மாதிரி தான். லைக் ஆட்டோமேட்டட் பேக்கப்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த ஆட்டோமேட்டடா வந்து இப்போ ஆட்டோமேட்டிக்கா பேக்கப் வந்து நம்ம கான்ஃபிகர் பண்ணிட்டோம்னா, இனிஷியலாவே பண்ணிட்டோம்னா இது அப் டு 35 டேஸ் வரைக்கும் தான் நம்மளோட பேக்கப்ஸ் வந்து ரிட்டர்ன் பண்ணும். ஓகேங்களா? நம்ம வந்து அதை 2 டேஸ்ல எனக்கு கொடுத்தா போதும், 3 டேஸ், 1 வீக் இல்ல 2 வீக்ஸ், அதான் அப் டு 35 டேஸ்க்குள்ள எனக்கு பேக்கப்ஸ் வந்து ரிட்டர்ன் ஒன்லி 35 டேஸ் மட்டும் தான் ரிட்டர்ன் ஆகியிருக்கும். இல்ல எனக்கு வந்து ஒரு லாங் டேர்ம் ஸ்டோரேஜா ஒரு 1 இயர், 6 மந்த், 2 இயர்ஸ் அது வரைக்கும் வேணும்னா நம்ம வந்து ஸ்னாப்ஷாட்ன்றதை வந்து எடுத்து வச்சுக்கலாம். பட் ஆனா இது வந்து மேனுவல் பேக்கப் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? மேனுவலா பேக்கப் எடுக்கணும்னா நம்ம ஸ்னாப்ஷாட் யூஸ் பண்ணிக்கலாம். மேனுவல் பேக்கப் வந்து அப் டு ஒரு 2 இயர்ஸ்க்கு வந்து இந்த ஸ்டோரேஜ் வந்து பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் மெயின்டெனன்ஸ் விண்டோ அப்படின்னா என்னன்னா, ஒரு விண்டோ அதாவது விண்டோ செட் பண்றதுன்னா என்னன்னா, இதுவும் வந்து நம்ம பேக்கப் எடுத்து வைக்கிற மாதிரி தான். ஒரு டைம் ஃப்ரேம் வந்து நம்ம செட் பண்ணிக்கலாம். அதாவது எனக்கு மார்னிங் 9 to 1 பிஎம்க்குள்ள என்னென்ன என் டிபில என்னென்ன ஆக்ஷன்ஸ்லாம் நடந்திருக்கு, யார் வந்து டேபிள் கிரியேட் பண்ணியிருக்கா, அந்த டேபிள்குள்ள என்னென்ன டேட்டாலாம் இன்சர்ட் பண்ணியிருக்காங்க, என்னென்னலாம் அப்டேட் பண்ணியிருக்காங்க, என்னென்னலாம் டெலீட் ஆகியிருக்கு, இந்த மாதிரி என்னென்ன ஆக்ஷன்ஸ்லாம் என்னோட டிபிக்குள்ள நடந்திருக்கு இந்த டைம் ஃப்ரேம்க்குள்ள அப்படின்றத எனக்கு பேக்கப் எடுத்து கொடுன்னு சொல்றப்போ இந்த மெயின்டெனன்ஸ் விண்டோ என்ற ஆப்ஷன் நம்ம யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் டிபியை வந்து நம்ம ஒரு எண்ட் பாயிண்ட் கூட கனெக்ட் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இந்த ஆர்டிஎஸ் வந்து சர்வர்டு ஆர்டிஎஸ் டேட்டா பேஸ்ன்றதுனால ஏதாவது ஒரு சர்வர் கூட நம்ம கனெக்ட் பண்ணி தான் இதை நம்ம ஒர்க் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ அதனால நம்ம இங்கே EC2 கூட கனெக்ட் பண்ணுவோம் இதை. ஸோ முன்னாடி நான் சொன்ன மாதிரி ஆட்டோமேட்டிக் பேக்கப்ஸ், மேனுவல் ஸ்னாப்ஷாட்ஸ்னு 2 விஷயம் இருக்குது.
இது நான் சொன்ன மாதிரி தான் ஃபுல்லாவே வந்து அகைன் சொன்னது தான் ரிப்பீட் ஆகுது. 1 to 35 டேஸ்க்கு பேக்கப் செட்டிங்ஸ் பண்ணிக்கலாம். கான்ஃபிகரிங் மெயின்டெனன்ஸ் விண்டோஸ் இன் Amazon சொன்ன மாதிரி நான் சொன்னேன்ல டைம் ஃப்ரேம் இந்த டைம் மண்டே இந்த டைம்க்குள்ள எனக்கு என்னென்னலாம் இருக்கு அப்படின்ற மாதிரி அது உங்களுக்கு அவ்வளவுதான். இப்போ இங்க நம்ம டிபி ரெடி பண்ணிட்டோம். டிபி வந்து செட்டப் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ எனக்கு கன்சோல் போயிட்டு ஆர்டிஎஸ் போயிட்டு நானு இன்ஸ்டன்ஸ் எல்லாமே பண்ணிட்டு இப்போ இந்த ஆர்டிஎஸ் அதாவது இந்த டேட்டா பேஸ் ஏதாவது ஒரு சர்வர் கூட கனெக்ட் பண்ணாதானே எனக்கு வந்து என்னால அந்த டிபி ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ அதனால அந்த எண்ட் பாயிண்ட் வந்து நம்ம ஒன்று கிரியேட் பண்ணுவோம். அதாவது நம்ம EC2 இன்ஸ்டன்ஸ் வந்து கிரியேட் பண்ணி அந்த EC2 இன்ஸ்டன்ஸ்ல சிஎம்டி ப்ராம்ப்ட்ல போயிட்டு தான் நம்ம இந்த டிபிக்குள்ள டேபிள் எல்லாமே கிரியேட் பண்ணுவோம். ஓகேங்களா? அவ்வளவுதான். இப்போ இதுதான் வந்து உங்களுக்கு ஆர்டிஎஸ் பத்தின ஹோல் இன்ஃபர்மேஷனும் நான் சொல்லிட்டேன். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் டு DynamoDB. இப்போ நம்ம சோஃபார் ஆர்டிஎஸ் பத்தி படிச்சோம். ஆர்டிஎஸ் விட ஆர்டிஎஸ்ல இருந்து DynamoDB என்ன டிஃபர் ஆகும்னா SQL. SQL நோ SQL அப்படின்னா ஒரு டேபிளர் ஃபார்மேட்ல ரோஸ் அண்ட் காலம்ஸ்ல நம்மளுக்கு வந்து டேட்டா ஸ்டோர் ஆகும்னு சொன்னா ஸோ அதே மாதிரிதான் இதுலயும் டேபிள்ல தான் ஸ்டோர் ஆகும். பட் ஆனா அன்ஸ்ட்ரக்சர்டு ஃபார்மேட்ல விச் மீன்ஸ் இப்படி உங்களுக்கு ஒரு காலம் இருக்குன்னா இங்க ஐடின்னு போட்டு இன்ட் அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்பெசிஃபை பண்றோம். நேம்னா str அப்படின்னு ஸ்பெசிஃபை பண்றோம். நெக்ஸ்ட் வந்து அட்ரஸ்க்கு வந்து வேர்கேர் அப்படின்னு எது வேணா நம்ம கொடுத்துரும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டா இந்த ஹோல் காலம்ல நீங்க ஒன்லி இன்டீஜர் டிஜிட்டை மட்டும் தான் என்டர் பண்ண முடியும். இதுல வந்து நம்ம எந்த ஒரு லெட்டர்ஸோ எந்த ஒரு கேரக்டர்ஸும் நம்மளால இங்க இன்சர்ட் பண்ண முடியாது. அதை வந்து SQLல அலோ பண்ணாது. ஸோ அந்த மாதிரி ஒரு காலம்ல என்னென்ன டேட்டா டைப்ஸ் இருக்கணும்ன்றத ஃபர்ஸ்டே நம்ம மென்ஷன் பண்ணிடுவோம். ஓகேவா? ஸோ இதை தான் வந்து இந்த மாதிரி ஒரு டேட்டா டைப்பை டிஃபைன் பண்ணிட்டா அந்த டேட்டாஸ் தான் ஃபுல்லா நம்மளுக்கு ஃபாலோ அப் ஆகணும் அப்படின்றத வந்து சொல்றதுக்கு பேர் என்னன்னா ஸ்கீமா டைப் டேட்டா பேஸ். ஓகேவா? ஸ்கீமானா என்னன்னா ஒன்ஸ் நம்ம டேட்டா டைப்பை வந்து டிஃபைன் பண்ணிட்டு அந்த டேட்டாஸ் தான் வந்து நம்மளுக்கு இருக்கணும். நெக்ஸ்ட் இங்க வந்து நம்ம ஸ்ட்ரிங் கொடுத்துட்டா ஸ்ட்ரிங் மட்டும்தான் இருக்கணும். இங்க வந்து 1 2 3லாம் ஜாயிண்ட் ஆகி வரக்கூடாது. ஜஸ்ட் ஒன் ஸ்ட்ரிங்னா என்னது கலெக்ஷன் ஆஃப் கேரக்டர்ஸ் அது மட்டும்தான் இருக்கணும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். வேர் கேர்ஸ்ல வந்து நீங்க என்ன வேணா கொடுத்துக்கலாம். லைக் உங்க பிளேஸ் நேம் எது வேணா அதாவது அட்ரஸ் எல்லாம் கொடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒன்றும் இல்லை உங்களுடைய ஒரு ஹெட்டிங்ல வந்து ஒரு காலம்ல இந்த டைப் ஆஃப் டேட்டா மட்டும் தான் இருக்கணும் அப்படின்னா அந்த டைப் ஆஃப் டேட்டா மட்டும் தான் அந்த காலம்ல இருக்கும். அதை வந்து ஸ்கீமா டேட்டா டைப்னு சொல்லுவோம். பட் இந்த NoSQL இது எப்படி அதை டிஃபரன்ஷியேட் பண்றாங்க அப்படின்னா ஒன்ஸ் நான் வந்து இப்படி காலம்ல நான் இங்க டிஃபைன் பண்ண மாட்டேன். ஓகேங்களா? என்ன காலம் வேணா இருக்கலாம் பட் ஒரு டேட்டா நான் என்டர் பண்றேன் பாத்தீங்களா அதுக்கு பக்கத்துல நானு என்ன டேட்டா டைப் அப்படின்றத நானு ஃபர்ஸ்ட் நானு மென்ஷன் பண்றேன். ஓகேங்களா? இப்ப இங்க வந்து 2 இன்டிஜரா இருக்கலாம். இங்க வந்து நான் வந்து ஒரு ஸ்ட்ரிங்க கொடுத்துக்கலாம். ஓகேவா? அந்த மாதிரிதான் இப்போ ஒரு காலம்ல என்ன டைப் ஆஃப் டேட்டா வேணா இருக்கலாம். இது வந்து ஸ்கீமா லெஸ் அதாவது ஒரு காலம்ல இந்த டைப் ஆஃப் டேட்டா தான் இருக்கணும் அப்படின்ற ஒரு எந்த அவசியமும் இல்லை. ஓகேவா? ஸோ இந்த மாதிரிதான் நம்மளுக்கு NoSQL ஒர்க் ஆகுது. நெக்ஸ்ட் டிசைன்டு ஃபார் கீ வேல்யூ அதாவது கீ வேல்யூஸ் மாதிரி தான். லைக் நீங்க இப்படி ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி எடுத்துக்கோங்க. ஒரு லைப்ரரி இருக்கு. ஓகேங்களா? ஒரு லைப்ரரி இருக்கு. அந்த லைப்ரரியில நிறைய ஷெல்ஃப்ஸ் இருக்குமா? அந்த ஷெல்ஃப்ஸ்ல நிறைய ரேக்ஸ் இருக்கும். இப்போ ஒரு ஷெல்ஃப் நீங்க கன்சிடர் பண்ணிக்கோங்க. அது ஒரு ஷெல்ஃப் தான் ஒரு டேபிள். ஓகேவா? அந்த டேபிள்குள்ள நிறைய ரோஸ் இருக்கு. அந்த ரோஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் ரோல வந்து எனக்கு எப்படி சொல்ல AWS பேஸ்டான புக்ஸ்லாம் இருக்கா? நெக்ஸ்ட் வந்து ப்ரோக்ராமிங் பேஸ்ட் புக்ஸ் இருக்கா? நெக்ஸ்ட் வந்து எனக்கு வேற ஏதாச்சும் வேற ஏதாவது சம்மந்தப்பட்ட புக் இருக்கா? இந்த மாதிரி ஒரு ரோஸ்லயும் எங்களுக்கு வேற வேற ரிலேட்டட் புக்ஸ் இருக்கும். பட் அந்த ஒரு ரோக்குள்ள 100+ புக்ஸ் இருக்கு. அதை போயிட்டு நம்மளுக்கு எடுக்கணும்ன்றப்போ ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கும். ஸோ அதை வந்து என்ன பண்றாங்கன்னா அதை இப்போ வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் ரோ தேர்ட் ரோன்னு இருக்கு. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ரோக்கு ஒரு நேம் இருந்தாதான் அதை ஐடென்டிஃபை பண்ணிப்போ என்னால எடுக்க முடியும். ஸோ அந்த ஒரு ரோக்கு ஒரு நேம் வைப்போம். அந்த நேம் தான் வந்து இங்க பார்ட்டிஷன் கீ அப்படின்ற ஒரு
ஒரு ரோல ப்ளே பண்ணுது. ஓகேவா? இந்த பார்ட்டிஷன் அதாவது நான் சொன்ன மாரி ஒரு டேபிள் கிரியேட் பண்ணுவோம். அதாவது அந்த நான் சொன்ன அந்த ஹோல் அந்த ஷெல்ஃப்ல இருக்க ஒரு ஒரு ரேக்கும் வந்து நம்ம பார்ட்டிஷன் கீன்னு சொல்லுவோம். அதாவது பார்ட்டிஷன்னாலே நம்மளுக்கு தெரியும். பார்ட்டா அதாவது செக்ரிகேட் பண்றது தான் பார்ட்டிஷன்னு சொல்லுவோம். ஸோ அந்த பார்ட்டிஷன் கீய வச்சு தான் இப்போ ஒரு ரோ நம்மளுக்கு தெரிஞ்சுட்டா போதும். அந்த ஒரு ஹோல் ஷெல்ஃப்ல ஒரு புக்க தேடுறது எஃபிஷியன்ட்டா இருக்குமா? இல்ல ஒரு ரேக்ல இந்த ரேக்ல தான் எனக்கு இந்த புக் இருக்குதுன்னு தெரிஞ்சுட்டா இன்னும் நம்மளுக்கு டைம் கன்சப்ஷன் வந்து இன்னும் லெஸ் ஆகும். ஸோ இந்த பார்ட்டிஷன் கீ வந்து ஒரு ரோ வந்து ஈஸியா ஐடென்டிஃபை பண்றதுக்கு இந்த பார்ட்டிஷன் கீ யூஸ் ஆகுது. இப்ப எனக்கு அந்த ரோல 100+ புக்ஸ் இருக்கு. அதையும் எனக்கு இன்னும் சார்ட் பண்ணி வேணும்னா, இப்ப நான் ஏபிசிடி ஆர்டர்ல ஆல்பாபெட்டிக்கல் ஆர்டர்ல அந்த புக்ஸ் எல்லாம் நானு வந்து ஆர்டர் பண்ணி வச்சுட்டேன். இப்ப எனக்கு ஏ ரோல இருக்கிற புக்ஸ் மட்டும் எனக்கு வேணும் அப்படின்னா, நான் ஜஸ்ட் ஏ அப்படின்ட்டு இந்த ஷார்ட் கீ வந்து நான் செட் பண்ணிருவேன். ஏக்குள்ள ஏல ஸ்டார்ட் ஆகுற எல்லா புக்ஸும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டேன்னா, ஏல போய் பார்த்தேன்னா எனக்கு இன்னும் ஈஸி ஆயிடும். அந்த 100+ புக்ஸ்ல எல்லா புக்ஸையும் தேட தேவையில்ல. ஜஸ்ட் ஏ ரோல இருக்கிற புக்க மட்டும் தேடிட்டா போதும். ஸோ இந்த பார்ட்டிஷன் கீ அண்ட் ஷார்ட் கீ இதுதான் வந்து மெயின் ரோல் ப்ளே பண்ணுது. இத நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டா போதும். நெக்ஸ்ட் ஓகே இது ஃபர்ஸ்ட்ல இருந்தே வரேன். நெக்ஸ்ட் டெலிவர் கன்சிஸ்டன்ட் அண்ட் சிங்கிள் டிஜிட் மில்லி செகண்ட். ஸோ இந்த மாதிரி இந்த பார்ட்டிஷன் கீ ஷார்ட் கீ வந்து நம்ம யூஸ் பண்றதுனால நம்மளுக்கு லேட்டன்சி வந்து ரொம்ப கம்மியாயிடும். ஸோ நம்ம ஈஸியா வந்து நம்மளோட டேட்டாஸ் எல்லாத்தையுமே வந்து ஃபெட்ச் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் ஆட்டோ ஸ்கேலிங் ஸ்கேல்ஸ் டு சப்போர்ட் லார்ஜ் ஒர்க் லோட்ஸ். நான் அந்த மாதிரி முன்னாடி நான் சொன்ன மாதிரி தான் ஒரு குறிப்பிட்ட டைம்ல நம்மளுக்கு அதிகமா டிராஃபிக் வரப்போ தன்னைத்தானே அதை வந்து ஆட்டோ ஸ்கேல் பண்ணிக்கிறதுக்கு இந்த ஃபீச்சர் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. நெக்ஸ்ட் முன்னாடி சொன்ன மாதிரி இப்போ இந்த டேட்டாபேஸ் ரன் ஆக நம்மளுக்கு பேக் எண்ட்ல எந்த ஒரு சர்வரும் தேவைப்படாது. நான் ஃபர்ஸ்ட் ஆர்டிஎஸ் நான் உங்களுக்கு சொன்னேன். ஆர்டிஎஸ்ல வந்து இந்த டிபியை ஏதாவது ஒரு சர்வர் கூட கனெக்ட் பண்ணாதான் நம்மளால அதுல பெர்ஃபார்ம் பண்ண முடியும். பட் ஆனா இது வந்து சர்வர்லெஸ். ஓகேவா? ஸோ எந்த ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் இல்லாமலே இந்த டிபி வந்து நம்மளுக்கு ரன் ஆகும். இது வந்து ஹை செக்யூரிட்டி பேக்கப் ரீஸ்டோர் இது எல்லாமே வந்து இதுவும் கொடுக்குது. நெக்ஸ்ட் மல்டிபிள் ரீஜன்ஸ்ல நம்ம இதை கிரியேட் பண்ணிக்கலாம் அண்ட் ரெப்ளிகாஸும் நம்ம ஆக்டிவா எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் இதை வந்து integrated with AWS Lambda and Streams. Lambdaன்றது ஒரு சர்வர்லெஸ் சர்வீஸ். ஓகேவா? இதுல வந்து நம்மளுக்கு எந்த ஒரு சர்வரும் தேவைப்படாது. ஸோ இதுல டேபிள் கிரியேட் பண்றதுக்கான ஸ்டெப்ஸ்லாம் இருக்குது. நான் உங்களுக்கு ஹேண்ட்ஸ் ஆன் பண்றப்ப சொல்றேன். நெக்ஸ்ட் எப்படி வந்து ஒரு டிபி கிரியேட் பண்ணிட்டோம். அந்த டிபி கிரியேட் பண்ணிட்டு அதுக்குள்ள அதாவது ஒரு டேபிள் கிரியேட் பண்ணிட்டோம். அந்த டேபிள் கிரியேட் பண்ணிட்டு அதுக்குள்ள எப்படிலாம் நம்ம டேட்டாஸ் வந்து உள்ள போறது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கிரியேட் ஐட்டம்ஸ் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்கு. கிரியேட் ஐட்டம்குள்ள போயிட்டு நம்மளுக்கு தேவையான டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டேட்டாஸை ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுல என்னென்ன டைப் ஆஃப் டேட்டாஸை சப்போர்ட் பண்ணணும்னா ஸ்ட்ரிங், நம்பர்ஸ், பூலியன்ஸ், பைனரி. பூலியனா தெரியும், ட்ரூ ஆர் ஃபால்ஸ் வேல்யூஸ், பைனரி ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் ஒன்லி, அண்ட் லிஸ்ட்னா லிஸ்ட் ஆஃப் டேட்டாஸ் அண்ட் மேப்ஸ். அதாவது ஒரு டேபிள் ஒரு ரோ கூட இன்னொரு ரோ நான் வந்து மேப் பண்ணணும் அப்படின்னா இந்த கான்செப்ட் யூஸ் ஆகும். நெக்ஸ்ட் இப்போ வந்து எனக்கு டைனமோ டிபில வந்து அலார்ம்ஸ் வந்து கான்ஃபிகர் பண்றேன். எதுக்கு இப்போ நம்ம அலார்ம்ஸ் கான்ஃபிகர் பண்றோம்னா சம்டைம்ஸ் நம்மளோட டைனமோ டிபில லோட் வந்து எக்ஸீட் ஆயிட்டோ இல்லைன்னா யாரோ ஒரு ரெக்வெஸ்ட் வந்து கொடுக்குறாங்க. அந்த ரெக்வெஸ்ட் வந்து அந்த query கெட் பண்ணி நம்மளுக்கு ஒழுங்கா ஃபெட்ச் பண்ணிட்டு வந்து தரல அப்படின்னு ஏதாவது ஒரு டிபில ஏதாவது ஒரு இவெண்ட்ஸ் வந்து கிளாஷ் ஆச்சு அப்படின்னா நம்ம வந்து இந்த அலாம் வந்து நம்மளுக்கு நோட்டிபிகேஷனா வரும். த்ரூ ஒரு மெயில்ல வரலாம், எஸ்எம்எஸ்ல வரலாம். ஸோ அது நம்ம செட் பண்றதெல்லாம் இருக்கு. ஓகேவா? ஒரு அலாம் கிரியேட் பண்ணிட்டு டைனமோ டிபின்ற ஒரு சர்வீசஸ் நம்ம செலக்ட் பண்றோம். ரீட் த்ராட்டல் ஈவெண்ட்ஸ்னா ஒரு 2 மினிட்ஸ்ல எனக்கு ஒரு 200 ரீட்ஸ் நடக்கணும் அப்படின்றப்போ 200 ரீட்ஸ் நடக்கலன்னா இந்த ஈவெண்ட் வந்து நம்மளுக்கு ட்ரிகர் ஆகி அலாம் வந்து நம்மளுக்கு சென்ட் ஆகும். அப்போ வந்து நம்ம பார்த்து என்னன்னு கரெக்ட் பண்ணணும். சேம் அதே மாதிரி இதுதான். ஒரு 500 ரைட்ஸ் வந்து ஒரு 5 மினிட்ஸ்ல நடக்கணும், அது வந்து ஆகல அப்படின்னா இந்த அலாம் வந்து நம்ம செட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கன்சியூம்டு ரீட் கெப்பாசிட்டி யூனிட்ஸ், கன்சியூம்டு ரைட் கெப்பாசிட்டி யூனிட்ஸ். அதாவது ஒரு 5 மினிட்ஸ்ல எனக்கு ஒரு 500 ரீட்ஸ் பண்ணணும். பட் ஆனா அந்த கெப்பாசிட்டி எனக்கு இல்ல, இந்த கெப்பாசிட்டி வந்து கன்சியூம் பண்ணிக்க முடியல அப்படின்னா என்னன்னா இந்த மாதிரி நிறைய மெட்ரிக்ஸ் வந்து இருக்கு. நான் ஒரு 4 மேஜர் மெட்ரிக்ஸ் மட்டும் உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகேங்களா? சோ இந்த மாதிரியான மெட்ரிக்ஸ் எல்லாம் மெஷர் பண்ண நம்ம அலாம் கிரியேட் பண்றோம். இந்த அலாம் வந்து நம்ம டைனமோ டிபில என்ன நடந்தாலும் நம்மளுக்கு அலாமா நோட்டிபிகேஷன்ல சென்ட் பண்றோம். ஓகேங்களா? இஃப் சப்போஸ் நான் வந்து இந்த அலாம் வந்து எப்ப வந்து அடிக்கணும்ன்ற ஒரு த்ரெஷோல்ட் அண்ட் பீரியட் நான் செட் பண்றேன். 1 மினிட்ல எனக்கு அலாம் சென்ட் ஆகணும், 2 மினிட்ஸ்ல எனக்கு சென்ட் ஆகணும், இந்த ஒரு குறிப்பிட்ட லெவல் இதை தாண்டிடுச்சுன்னா எனக்கு வந்து நோட்டிபிகேஷன் சென்ட் ஆகணும் அப்படின்ற நோட்டிபிகேஷன் நான் ஃபர்ஸ்ட் செட் பண்றேன். ஓகேங்களா? அதுக்கப்புறம் நான் வந்து எஸ்என்எஸ் சர்வீஸ், அதாவது சிம்பிள் நோட்டிபிகேஷன் சர்வீஸ், அந்த சர்வீஸ் எனேபிள் பண்ணி நான் என்னோட இமெயில் அது கூட கான்ஃபிகர் பண்ணி நோட்டிபிகேஷன் என்னோட மெயிலுக்கு வந்துடும். ஓகேங்களா?
ஸோ இதுதான் ஓவரா நான் வந்து RDS அண்ட் DynamoDB பத்தி சொல்லிட்டாச்சு. இப்போ நம்ம ஹேண்ட்ஸ் ஆன் குள்ள போலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் நீங்க AWS கன்சோல் வந்து ஓபன் பண்ணிக்கோங்க. அதுல சர்ச் பார்ல RDS அப்படின்னு டைப் பண்ணிட்டு நியூ டேப்ல வந்து ஓபன் பண்ணிக்கோங்க. இங்க இருக்கு பாத்தீங்களா? இத 1 செகண்ட். ஓகே, நான் இந்த RDS கன்சோல்குள்ள வந்துட்டேன். எப்படி போகணும்னு சொன்ன தெரியுங்களா? சர்ச்ல போயிட்டு RDS அப்படின்னு டைப் பண்ணீங்கன்னா அரோரா அண்ட் RDS அப்படின்னு வரும். அதை ரைட் கிளிக் பண்ணி நியூ டேப்ல ஓபன் பண்ணிக்கோங்க. ஓபன் பண்ணிட்டதும் தி பேஜ் ரீலோட் ஆகிட்டு அதுக்கப்புறம் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப் சொன்ன மாதிரி டேட்டாபேஸ் கிரியேட் பண்ண போறோம். நோட் பண்றீங்களா எல்லாரும் சைடுல? Yes, ma'am. ஓகே. இங்க கொஞ்சம் நெட்வொர்க் இஷ்யூவா இருக்கும். ஸோ அதனால கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. லோட் ஆயிட்டதுக்கு அப்புறம் நம்ம என்னென்ன ஸ்டெப்ஸ்னு பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம DB கிரியேட் பண்றதுக்கான வெரி ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டேட்டாபேஸ் கிரியேட் பண்றதுக்கான மெத்தட் வந்து ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ணணும். ஸ்டாண்டர்ட் கிரியேட் அண்ட் ஈஸி கிரியேட்னு 2 மெத்தட் இருக்கு. ஓகேவா? ஸ்டாண்டர்ட் கிரியேட்டை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ணிக்கலாம். பிகாஸ் அதுதான் நம்ம முன்னாடி சொன்ன அந்த எல்லா அட்வான்டேஜஸ்க்கும் உள்ள வரும். லைக் அவைலபிலிட்டி, செக்யூரிட்டி, பேக்கப்ஸ் இது எல்லாத்துக்கும் இது வந்து சப்போர்ட் பண்ணுது. ஸோ அதனால ஸ்டாண்டர்ட் கிரியேட் சூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து DB இன்ஜின் வந்து சூஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னேன். அதுல வந்து இப்போ நான் வந்து MySQL இந்த மிஷின் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். இந்த இன்ஜின் யூஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் இந்த இன்ஜின் நான் சூஸ் பண்ண உடனே எனக்கு எடிஷன்ல வந்து என்ன எடிஷன் அதோட எடிஷன் வந்துடும். நெக்ஸ்ட் கீழே வேர்ஷனும் வந்து வந்துடும். பட் வேர்ஷன் வந்து இங்க நிறைய காட்டும். பட் நீங்க அது வந்து டிஃபால்ட்டா என்ன காட்டுதோ அதை மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. பிகாஸ் நம்ம வேர்ஷன் மாத்தினா சம்டைம்ஸ் எரர் இதுல கூட வரதுக்கு காரணமா இருக்கலாம். நெக்ஸ்ட் டெம்ப்ளேட்ஸ் வந்து ப்ரொடக்ஷன், டெவலப்மெண்ட் அண்ட் டெஸ்டிங், ஃப்ரீ டயர். ஓகேவா? இப்போ நம்ம ப்ரொடக்ஷன், டெவலப்மெண்ட், டெஸ்டிங் லெவலுக்குலாம் போக தேவையில்ல. ஜஸ்ட் டெமோக்காக ஃப்ரீ டயர் சூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரீ டயர்ல சிங்கிள் ஏசிஸ்ல தான் நம்மளால யூஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் டேட்டாபேஸ் நேம் வந்து அதுவே கொடுத்துடும். அட்மின்னே வச்சுக்கலாம். மாஸ்டர் யூசர், அதாவது நம்ம ஒரு டேட்டாபேஸை கிரியேட் பண்ணிட்டு அதை அக்சஸ் பண்ணணும்னா நம்மளுக்கு கிரெடென்ஷியல்ஸ் தேவை. அதனால மாஸ்டர் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் கொடுத்துக்கலாம். அட்மின்ட்டு அதுலேயே இருக்கும். அதை அப்படியே விட்டுருங்க. நீங்க அட்மின்னும் வச்சுக்கலாம், வேற ஏதாவது வேணும்னாலும் வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதனால செல்ஃப் மேனேஜ்டுனே வச்சுக்கலாம். செல்ஃப் மேனேஜ்டு வச்சுட்டு நம்மளே வந்து பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ணிக்கலாம். பாஸ்வேர்ட் வந்து நீங்க கிரியேட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ணிட்டு ஸ்க்ரால் டவுன் பண்ணி வந்தீங்கன்னா பர்ஸ்டபிள் கிளாஸஸ் தான் இங்க ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு எனேபிள் ஆகிருக்கும். பிகாஸ் நம்ம மேல ஃப்ரீ டயர் சூஸ் பண்ணதுனால ஃப்ரீ டயர்ல T2.micro, T3.micro தான் நம்மளால சூஸ் பண்ண முடியும். அதுதான் சிம்பிள் அண்ட் சீப்பா இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால இங்க இது மட்டும் சூஸ் பண்ணிக்கிட்டோம். நெக்ஸ்ட் SSD, ஸ்டோரேஜ் இது எல்லாமே வந்து இருக்கலாம். பட் ஆனால் நீங்க வேற சூஸ் பண்ணாலும் பண்ணிக்கலாம். பட் இப்போதைக்கு இது நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஜென்ரல் பர்பஸ் SSD யூஸ் பண்ணிக்கலாம். அலோகேட்டட் ஸ்டோரேஜ் வந்து இப்போ நம்மளுக்கு இது எவ்வளோ அலோகேட் பண்ணிக்குதுன்னா 20 GB வந்து அலோகேட் பண்ணியிருக்குது. நெக்ஸ்ட் இந்த கான்செப்ட் வந்து நீங்க கொஞ்சம் நல்லா பார்க்கணுங்க. டோன்ட் கனெக்ட் டு ஒன் ஈஸி டு கம்ப்யூட் ரிசோர்ஸ், கனெக்ட் டு ஒன் ஈஸி டு கம்ப்யூட் ரிசோர்ஸ். இது ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, இப்போ நம்மளோட லோக்கல் மெஷின்ல ஒரு சர்வர் இருக்கு. ஓகேங்களா? இப்போ நம்மளுக்கு லோக்கல் மெஷின்ல நான் ஒரு MySQL பெஞ்சோ இல்ல போஸ்ட்கிரேஸோ இல்ல MariaDB இந்த மாதிரி ஏதோ ஒரு சர்வர் வந்து நானே என்னுடைய லோக்கல் மெஷின்ல வச்சிருக்கேன். அது கூட என்னோட இந்த கிளவுட வந்து நான் கனெக்ட் பண்ணணுன்றப்போ
இது வந்து எனக்கு EC2ல கனெக்ட் பண்ண வேண்டாம். நான் வெளியில என்னோட லோக்கல் மிஷின்ல கனெக்ட் பண்ணிக்கிறேன்னா, நீங்க இத எனேபிள் பண்ணிக்கலாம். பட் நம்ப இப்போ பிராக்டிகல்க்காக நான் நம்ம கிளவுட்லயே வந்து எல்லா வேலையும் முடிச்சுக்கலாம். அப்படின்றதுனால, நான் இங்கேயே ஒரு EC2 இன்ஸ்டன்ஸ் கனெக்ட் பண்ணி நாங்க கிரியேட் பண்ணி நான் அது கூட கனெக்ட் பண்ணிக்கிறேன்றதுனால, நானு கனெக்ட் டூ அன் EC2 கம்ப்யூட் ரிசோர்ஸ் செலக்ட் பண்ணிக்கிறேன். இங்க வந்து சூஸ் அன் EC2 இன்ஸ்டன்ஸ். இப்போ வந்து கரண்ட்டா என்கிட்ட எந்த ஒரு EC2 இன்ஸ்டன்ஸ் இல்ல. ஸோ அதனால நான் கிரியேட் EC2 இன்ஸ்டன்ஸ் குடுத்துட்டு, EC2 கன்சோலுக்கு போய்க்கிறேன். EC2 கன்சோலுக்கு போயிட்டு ஜஸ்ட் என்னோட இன்ஸ்டன்ஸ்க்கான நேம் ஒண்ணு குடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் இதுல வேற எதுவுமே நீங்க பண்றது இருக்காது. ஜஸ்ட் EC2 இன்ஸ்டன்ஸ் நேம் குடுத்துட்டு கீபேட் கேட்டுச்சுன்னா நம்ம லாஸ்ட்ல செலக்ட் பண்ணிக்கலாம். யா கேக்குது. ஒன் செகண்ட் லோட் ஆகட்டும் எல்லாமே. ஓகே, என்னோட இன்ஸ்டன்ஸ் லான்ச் ஆயிடுச்சு இப்போ. எல்லாமே பை டிஃபால்ட்டாவே விட்டுருங்க. ஜஸ்ட் இன்ஸ்டன்ஸ் நேம் மட்டும் குடுத்துக்கோங்க. எக்ஸ்கியூஸ். ஓகே, இன்ஸ்டன்ஸ் வந்து நம்மளுக்கு இப்போ லான்ச் ஆயிடுச்சா? ரன்னிங் ஸ்டேஜ்க்கு வரட்டும். ஓகே, இதுதான் இப்போ நான் ரன் பண்ணது. ஓகே, இந்த சர்வர். ஓகே, இப்போ நானு இங்க என்னோட டேட்டாபேஸ்க்கு போயிட்டு இத ரீலோட் பண்ணா என்னோட சர்வர் வந்து கீழ காட்டும். கரண்ட்டா என்னென்ன EC2 இன்ஸ்டன்ஸ் வந்து இருக்குன்னு அத வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ இதுதான் என்னோட கரண்ட் EC2 இன்ஸ்டன்ஸ் சர்வர். ஸோ அத நான் சூஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் IPv4 இதுலயே இருக்கட்டும். மத்த எல்லா செட்டிங்ஸுமே வந்து நீங்க பை டிஃபால்ட்டாவே விட்டுருங்க. விட்டுட்டு அவ்வளவுதான். கிரியேட் டேட்டாபேஸ் குடுத்துக்கோங்க. ஓகேவா? ஓகே, எனக்கு இப்ப இங்க டேட்டாபேஸ் கிரியேட் ஆகிட்டு இருக்கு. இது வந்து கிரியேட்டிங் ஸ்டேட்டஸ்ல இருந்து சேஞ்ச் ஆகி பேக்கிங் அப் அப்படி வந்ததுக்கு அப்புறம் தான் நம்மளால இதுல இருந்து எண்ட் பாயிண்ட் எடுக்க முடியும். பிகாஸ் இது குடுக்குற எண்ட் பாயிண்ட்டை வச்சு தான் நம்ம EC2ல கனெக்ட் பண்ண முடியும். ஓகேங்களா? இது கிரியேட் ஆகுற மீன் டைம்ல நம்ம EC2 இன்ஸ்டன்ஸ்க்கு போயிடலாம். EC2 இன்ஸ்டன்ஸ்ல உங்களோட சர்வரை கிளிக் பண்ணிட்டு கனெக்ட்னு இங்க ஒரு ஆப்ஷன் இருக்கும். பிகாஸ் இந்த EC2வை நம்ம ஒரு DB கூட கனெக்ட் பண்ண போறோம். ஸோ அதனால கனெக்ட் கொடுத்துக்கோங்க. கனெக்ட் கொடுத்துட்டு அப்படியே இது ஆஸ் இட் இஸ் எப்படி இருக்கோ அதை விட்டுட்டு கனெக்ட்னு கொடுத்துருங்க. ஓகேவா? கனெக்ட் கொடுத்துட்டு ஒரு பிளாக் கலர் ஸ்கிரீன் CMD ப்ராம்ப்ட் மாதிரி உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஓகே, இப்போ இந்த EC2 உடைய CMD நம்மளுக்கு கிரியேட் ஆயிட்ட உடனே நம்ம சர்வர் ரன் ஆகுறதுக்கான பிளாட்ஃபார்மை இன்ஸ்டால் பண்ணணும். ஓகேவா? அதை நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒர்க் பெஞ்ச் அந்த மாதிரி ஒரு சில டேட்டாபேஸ் சர்வர் வந்து நம்மளோட சர்வர்ல இன்ஸ்டால் பண்ண போறோம். அதுக்கான கமெண்ட்ஸ்லாம் வந்து நான் இங்க கொடுத்துருக்கேன். உங்களுக்கு இது எல்லாமே நான் வாட்ஸ்அப்ல எப்படி பண்றேன்னு மட்டும் நீங்க பாத்துக்கோங்க. இது லோட் ஆகிட்டதுக்கு அப்புறம் நம்ம ஒரு கமெண்ட்ஸா போட்டு ரன் பண்ணிக்கலாம். ஓகே, என்னோட சர்வர் வந்து இப்போ லாகின் ஆகி போயிடுச்சு. இப்போ நான் இதுல ஃபர்ஸ்ட் கமாண்ட வந்து பேஸ்ட் பண்ணிக்கிட்டேன். ஓகேங்களா? அதாவது MySQL கம்யூனிட்டில இருந்து நான் டவுன்லோட் பண்ணிக்கிறேன். இது கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ கொஞ்சம் எல்லாரும் கொஞ்சம்
பேஷண்டா வெயிட் பண்ணுங்க. ஓகே. நெக்ஸ்ட் கமாண்ட் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கிறதுக்காக நான் குடுத்துக்கிறேன். ஓகே. எனக்கு வந்து MySQL சர்வர் வந்து இதுல இன்ஸ்டால் ஆயிடுச்சு என்னோட சர்வர்ல. ஸோ இப்ப நான் என்ன பண்ண போறேன், என்னுடைய EC2யும் என்னுடைய DBயும் நான் கனெக்ட் பண்ண போறேன். கனெக்ட் பண்றதுக்கு நம்மளுக்கு எண்ட் பாயிண்ட் தேவை. ஸோ அதனால இந்த DBக்குள்ள வந்தீங்கன்னா டேட்டாபேஸ்க்குள்ள போய்க்கோங்க. இதுல கீழ இன்னும் இது கிரியேட்டிங்ல தான் இருக்கு. இது கிரியேட்டிங்ல தான் இருக்கு. கிரியேட் ஆயிட்டதுக்கு அப்புறம் அது நம்மளுக்கு ஒரு எண்ட் பாயிண்ட் ஒன்னு ப்ரொடியூஸ் பண்ணும். அது எங்க நம்ம பார்க்கணும்னா, இங்க கனெக்டிவிட்டி அண்ட் செக்யூரிட்டி கீழ எண்ட் பாயிண்ட் இருக்கு பாத்தீங்களா? இங்க தான் நம்மளுக்கு அந்த RDS அதாவது எண்ட் பாயிண்ட்க்கான URL கொடுக்கும். அத நம்ம பேஸ்ட் பண்ணி எடுத்துட்டு போய் இங்க பேஸ்ட் பண்ணுவோம். இந்த கமாண்ட் தான் நம்ம அதுக்கு யூஸ் பண்ணுவோம். ஸோ கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. இது கிரியேட் ஆனதுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு எண்ட் பாயிண்ட் கிடைக்கும். அத வச்சு தான் நம்மளுடைய சர்வர் கூட கனெக்ட் பண்ண முடியும். ஓகே. இங்க MySQL-H இருக்கா? இதெல்லாம் வந்து நம்மளுக்கு ஸ்டாண்டர்ட் query, ஸ்டாண்டர்ட் கமாண்ட். இங்க டேட்டாபேஸ் 2ல இருந்து இது வரைக்கும் இந்த .com வரைக்கும் நம்மளுடைய RDS எண்ட் பாயிண்ட். இத தான் நம்ம வந்து இப்ப குடுக்குற டேட்டாபேஸ் குடுக்க போற எண்ட் பாயிண்ட் வச்சு நம்ம ரீப்ளேஸ் பண்ண போறோம். ஸோ ஓகே. பேக்கிங் அப் ஸ்டேஜ்க்கு வந்துருச்சு. இப்போ நம்ம பார்த்தோம்னா நம்மளுக்கு எண்ட் பாயிண்ட் வந்து குடுத்துருது. ஓகேவா? இத நம்ம காப்பி பண்ணிக்கணும். காப்பி பண்ணிட்டு இங்க வந்து நம்ம இத ரீப்ளேஸ் பண்ணிடணும். நான் சொன்ன மாதிரி நான் எதை வந்து ரிமூவ் பண்றேன்னு மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஓகே. இப்போ என்டர் பண்ணா பாஸ்வேர்ட் கேட்கும். நீங்க ஃபர்ஸ்ட் DB வந்து ஃபர்ஸ்ட் நீங்க வந்து ஸ்டெப்ஸ்லாம் பண்ணீங்க தெரியுமா? கான்ஃபிகர் பண்ண. அப்போ வந்து நீங்க அட்மின் கீழ ஒரு பாஸ்வேர்ட் குடுத்திருப்பீங்க. அந்த பாஸ்வேர்ட் நீங்க குடுக்கணும். ஓகே. எனக்கு வந்து இப்போ MySQL ஒர்க் பெஞ்ச்க்குள்ள வந்துருச்சு. இப்போ வந்து நான் query போட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேவா? இப்போ ஒரு டேட்டாபேஸ் கிரியேட் பண்றதுக்கான query. எனக்கு ஒரு DB கிரியேட் பண்ணணும். MyDB அதாவது டேட்டாபேஸ் கிரியேட் பண்ண கிரியேட் டேட்டாபேஸ். என்னோட டேட்டாபேஸ் நேம் MyDB. ஓகேவா? கிரியேட் பண்ணிட்டேன். என்னோட டேட்டாபேஸ் வந்து இப்போ கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ அந்த இந்த டேட்டாபேஸ் ஏன்னா எனக்கு வந்து பேக் எண்ட்ல நிறைய டேட்டாபேஸ் இருக்கும். ஸோ எந்த டேட்டாபேஸ்ல இந்த டேபிள் கிரியேட் பண்ண போறேன்னு தெரியல. ஸோ அதனால யூஸ்னு ஒரு கீவேர்ட் கொடுத்து MyDB அப்படின்னு கொடுத்துட்டா ஓகே. இந்த டேட்டாபேஸ்க்குள்ள தான் நம்ம டேபிள் கிரியேட் பண்ண போறோம்ட்டு இந்த லைன் வந்து நம்மளுக்கு சொல்லுது. ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் இதுக்குள்ள டேபிள் கிரியேட் பண்ண போறோம். டேபிள் கிரியேட் பண்றதுக்கான query இது. ஓகேவா? இப்போ என்னோட டேபிள் நேம் வந்து யூசர்ஸ். அந்த டேபிள்க்குள்ள எனக்கு ஐடின்ற ஒரு காலம் வரணும். நேம்ன்ற ஒரு காலம் வரணும். அந்த ஐடி காலம்ல வந்து ஒன்லி இன்டிஜர்ஸ் மட்டும் தான் அக்செப்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் அது வந்து பிரைமரி கீயா இருக்கணும். பிரைமரி கீனா என்னதுன்னா யூனிக்கா இருக்கணும். ஏன்னா ஒரு ஸ்டூடெண்டோட ஐடியை வச்சு தான் அந்த ஒரு ஸ்டூடெண்ட்டை வந்து நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ அதனால அது யூனிக்கா இருக்கணும். நெக்ஸ்ட் நேம் வேர்கேர்ல இருக்கணும். அவ்வளவுதான். நெக்ஸ்ட் இதுல வந்து நம்மளோட டேபிள் வந்து கிரியேட் பண்ணிட்டோம். அந்த டேபிள்ல வேல்யூஸை இன்சர்ட் பண்ண போறோம். ஓகேவா? வேல்யூஸ் இன்சர்ட் பண்ணிட்டோம். இப்போ இந்த டேபிள் கிரியேட் ஆச்சா? அந்த டேபிள்க்குள்ள என்னென்ன வேல்யூஸ்லாம் நம்மளுக்கு இன்சர்ட் ஆகிருக்கு அதெல்லாம் பார்க்க இந்த query யூசர்ஸ்னு கொடுக்கும். ஓகே.
ஓகேங்களா? இப்ப புரிஞ்சிருச்சா? என்னோட டேபிள் கிரியேட் ஆயிடுச்சு. அந்த டேபிள் நேம் வந்து யூசர்ஸ். அந்த டேபிள்க்குள்ள ஐடி அண்ட் நேம்னு ஒரு காலம் இருக்கு. அந்த ஐடிக்கான வேல்யூ வந்து 1, நேம்க்கான வேல்யூ வந்து ஸ்வேதா. ஓகேங்களா? இப்படிதான் நம்ம வந்து ஒரு சர்வர் கூட ஒரு டிபியை கனெக்ட் பண்ணுவோம். புரிஞ்சிருச்சா உங்களுக்கு? இப்படிதான் நம்ம வந்து ஒரு EC2 இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணி அதை RDS கூட அதை எண்ட் பாயிண்ட் வச்சு கனெக்ட் பண்ணி நம்ம டிபியை வந்து ஸ்டோர் பண்ணுவோம். ஓகேங்களா? எப்படி வந்து நம்ம RDS டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணிட்டோம், அந்த டேட்டாபேஸோட எண்ட் பாயிண்ட்டை வச்சு டிபி கிரியேட் பண்ணிட்டு டிபி கிரெடென்ஷியல்ஸ்லாம் போட்டு நம்ம ஒர்க் பண்ணி பார்த்துட்டோம். RDSஓட ஹேண்ட்ஸ் ஆன் இதோட முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் டைனமோ டிபிக்கான ஹேண்ட்ஸ் ஆன்க்கு வரலாம். அதுக்கு முன்னாடி நான் இதை கொஞ்சம் டெர்மினேட் பண்ணிக்கிறேன். டெர்மினேஷன். நீங்க இன்ஸ்டன்ட்டா எது எதெல்லாம் பண்றீங்களோ நீங்க கொஞ்சம் டெலீட் பண்ணிடுங்க எல்லாமே. ஸ்னாப்ஷாட். ஓகேவா? இந்த மாதிரி நான் டிபி கிரியேட் பண்ண டிபியும் டெலீட் பண்ணியாச்சு, இன்ஸ்டன்ஸும் டெலீட் பண்ணிட்டேன். ஓகேங்களா? டெர்மினேட் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் நம்ம டைனமோ டிபிக்குள்ள போறோம். அகைன் சர்ச் பார்ல டைனமோ டிபி அப்படின்னு சர்ச் பண்ணிக்கோங்க. நியூ டேப்ல ஓபன் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் நம்ம என்ன சொன்னோம், டைனமோ டிபி கிரியேட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் வந்து ஒரு AWS கன்சோல்ல டைனமோ டிபி டேஷ்போர்டுக்குள்ள போயிட்டோம். நெக்ஸ்ட் டேபிள் கிரியேட் பண்றோம். ஓகேங்களா? இங்க கிரியேட் டேபிள்னு ஒரு ஆப்ஷன் வரும், அதை ப்ரொசீட் பண்ணி நம்ம போக வேண்டியதுதான். இங்க கிரியேட் டேபிள் காட்டுதுங்களா? கிரியேட் டேபிள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிரியேட் டேபிள் கொடுத்துட்டு இங்க உங்களோட டேபிள் நேம் கொடுத்துக்கலாம். நான் ஆல்ரெடி கிரியேட் பண்ண டேபிள் நேமே கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் பார்ட்டிஷன் கீ நேமும் நீங்க எது வேணா கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி தான் கொடுக்கணும்னு இல்லை. எனக்கு வந்து ஸ்ட்ரிங்ல வரணும் அப்படின்றதுக்காக நான் ஸ்ட்ரிங்கை வந்து எனேபிள் பண்ணிட்டு ஸ்ட்ரிங்ல நேம் கொடுத்துட்டேன். இப்போ எனக்கு வந்து நம்பர்ஸ் வேணும்னா நம்பர்ஸ் எனேபிள் பண்ணிட்டு 1 2 3 4 8 அந்த மாதிரி எது வேணா நீங்க கொடுத்துக்கலாம். ஷார்ட் கீ வந்து இங்க ஆப்ஷனல் சொல்லிட்டாங்க. ஸோ அதனால நம்மளுக்கு கொடுக்கவும் தேவையில்ல. இங்க நம்மளுக்கு நீட் இருக்கு, அப்போ நம்ம இங்க கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் மற்ற எல்லாத்தையுமே வந்து எப்படி டிஃபால்ட்டா இருக்கோ ஆஸ் இட் இஸ் அதை அப்படியே லீவ் பண்ணிட்டு கிரியேட் டேபிள் கொடுத்துக்கோங்க. ஓகே, மை டைனமோ டேபிள் இதை தான் வந்து நான் இப்போ கிரியேட் பண்ணேன். அது கிரியேட்டிங் ஸ்டேட்ல தான் இருக்கு, இன்னும் அது கிரியேட் ஆகலை. ஓகே, கிரியேட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த டேபிள்குள்ள நீங்க போய்க்கலாம். இப்போ எனக்கு ஒரு டேபிள் கிரியேட் ஆயிடுச்சு. அந்த டேபிள்குள்ள நான் என்ன டைப் ஆஃப் ஐட்டம்ஸ் வேணாலும் நான் இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த டேபிள் நீங்க கிளிக் பண்ணி வந்துட்டு எக்ஸ்ப்ளோர் டேபிள் ஐட்டம்ஸ்னு ஒரு காலம் இருக்கா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ப்ளோர் டேபிள் ஐட்டம்ஸ் வந்துட்டு கீழே ஸ்க்ரால் பண்ணீங்கன்னா கிரியேட் ஐட்டம் இருக்கும். கிரியேட் ஐட்டம் கொடுத்துக்கோங்க. கிரியேட் ஐட்டம்ல மை பார்ட்டிஷன், அதாவது நான் என்ன சொன்னா ஒரு ரோல இருக்கிற டேட்டாஸை ஃபைண்ட் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொன்னா, ஸோ அந்த மாதிரி தான் மை பார்ட்டிஷன்ட்டு ஒரு ரோ நம்மளுக்கு அசைன் ஆயிடுச்சு. அந்த ரோக்குள்ள நம்ம என்ன டைப் ஆஃப் டேட்டாஸ் வேணா கொடுத்துக்கலாம். பட் இது இனிஷியலா இங்க ஸ்ட்ரிங் இருக்கிறதுனால நான் ஜஸ்ட் ஒரு நேம் மட்டும் கொடுத்துக்கிறேன். கிரியேட் ஐட்டம் கொடுத்துட்டா நம்மளுக்கு ஸ்க்ரால் பண்ணி பார்த்தீங்கன்னா ஸ்வேதான்னு ஒரே ஒரு ரோ மட்டும் தான் நம்மளுக்கு கிரியேட் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் எனக்கு இன்னொரு டைப் ஆஃப் டேட்டா தான் நான் ஸ்டோர் பண்ண போறேன். அப்படின்னா இப்போ எனக்கு லிஸ்ட்ல ஒரு டேட்டா ஸ்டோர் பண்ணணும். அப்படின்னா அந்த லிஸ்ட்ல கோர்ஸ் லிஸ்ட் அப்படின்னு நான் ஒரு நேம் வச்சுக்கிறேன். இப்போ நான் அது என்ன டைப் ஆஃப்ல இருக்கணும், அது வந்து எனக்கு ஸ்ட்ரிங் டைப்ல இருக்கணும் அப்படின்றதுனால நான் ஸ்ட்ரிங் டைப்ல கொடுத்துட்டு AWS கோர்ஸ், அதுக்கப்புறம் இங்க இன்சர்ட் ஃபீல்டுல அகைன் கொடுத்தீங்கன்னா நீங்க நம்பர் ஆஃப் கோர்சஸ் வந்து நீங்க இங்க கொடுத்துக்கலாம். DevOps, அதுக்கப்புறம் ப்ரோக்ராமிங், நெக்ஸ்ட் இதுல வந்து பூலியன் கோட் நீங்க செட் பண்ணிக்கலாம். ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அந்த மாதிரி செட் பண்ணிக்கலாம். இல்லைனா வந்து பைனரி வேல்யூஸ் வந்து 0 0 0 இல்லைனா 1 1 1
அந்த மாதிரி எது வேணா நீங்க செலக்ட் பண்ணிட்டு சேவ் அண்ட் க்ளோஸ் கொடுத்துட்டா இந்த மாதிரி எனி டைப் ஆஃப் டேட்டாஸ் வந்து உங்களுடைய இதுல ஸ்டோர் ஆயிடும். இப்போ வந்து கோர்ஸ் லிஸ்ட் பார்க்கணும், இந்த பிளஸ் ஐக்கான் நீங்க கொடுத்தீங்கன்னா அதோடைய டீடைல்டு என்னென்ன டேட்டாஸ்லாம் அதுக்குள்ள இருக்குன்றத ரிவ்யூ பண்ணலாம். ஓகேங்களா? இப்படிதான் நம்ம வந்து ஒரு டேபிள் கிரியேட் பண்ணிட்டோம். கிரியேட் பண்ணிட்டு அதோட நேம், பார்ட்டிஷன் கீ இதெல்லாம் கொடுத்துட்டாச்சு. டேபிளும் கிரியேட் பண்ணிட்டோம். கிரியேட் பண்ணிட்டதுக்கு அப்புறம் மேனுவலா வந்து நம்ம டேட்டாஸையும் உள்ள வந்து இன்சர்ட் பண்ணி பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் இந்த டைனமோ டிபில எந்த ஆக்ஷன் நடந்தாலும் நம்மளுக்கு கிளவுட் வாட்ச் மூலமா அலாம் வந்து சென்ட் பண்ணணும்னு சொன்னோம்ல, அதுக்கு இப்ப போலாம். அதுக்கு நீங்க அலார்ம்ஸ் அப்படின்ற ஒரு டேஷ்போர்டுக்கு ரீடைரக்ட் ஆகணும். அலார்ம்ஸ் இருக்குல்ல, இங்க அலார்ம்ஸ் வந்து கிளவுட் வாட்ச் ஃபீச்சர்ட் அலார்மா பார்த்துட்டு நீங்க அதுல கெட் இன் ஆயிட்டு எப்படி நம்ம கான்ஃபிகர் பண்ண போறோம்னு பாக்குறோம். கிளவுட் வாட்ச்க்குள்ள போயிட்டு அலார்ம்ஸ்ல போயிட்டு கிரியேட் அலார்ம் கொடுக்க போறோம். ஓகேங்களா? வரட்டும், வந்ததுக்கு அப்புறம் பார்க்கலாம். ஓகே, இங்க வந்து கிரியேட் அலார்ம் இருக்கு பாத்தீங்களா? இந்த கிரியேட் அலார்ம் கொடுத்துக்கோங்க. என்ன மெட்ரிக்ஸ், எதுல இருந்து நம்ம மெட்ரிக்ஸ் வந்து எடுக்க போறோம், அதாவது எதோட இன்ஃபர்மேஷன் எனக்கு தேவை. இப்போ டைனமோ டிபி சர்வீஸ்க்குள்ள நடக்கிற ஆக்ஷன்ஸ் வந்து எனக்கு தேவை அப்படின்னா டைனமோ டிபி வந்து நான் சூஸ் பண்ணிக்கலாம். இல்ல எனக்கு EC2ல நடக்கிற ஆக்ஷன்ஸ் வேணும், அதாவது EC2ல என்ன நடக்கலாம், ஒரு இன்ஸ்டன்ஸ் வந்து சும்மாவே ரன்னிங்ல இருக்கு, இல்லைன்னா வந்து அது எப்பயோ ஸ்டாப் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு ஆக்ஷன்ஸ்லாம் எப்ப நடக்குது, இல்ல எனக்கு ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு மேலேயும் EC2 ரன் ஆயிட்டே இருக்கு, அதை ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு எனக்கு ஒரு அலாம் ட்ரிகர் ஆகணும்னாலும் இதை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி RDS, கிளவுட் ஃப்ரண்ட், EBS இந்த மாதிரி நிறைய நம்மளுக்கு மெட்ரிக்ஸ் இருக்கு, அதை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம டைனமோ டிபி சூஸ் பண்ணிக்கலாம். டைனமோ டிபில டேபிள் ஆபரேஷன் மெட்ரிக்ஸ், டேபிள் மெட்ரிக்ஸ், அக்கவுண்ட் மெட்ரிக்ஸ். ஓகேவா? டேபிள் ஆபரேஷன்னா ஒரு டேபிள்ல நம்ம என்னென்ன ஆக்ஷன்ஸ் எல்லாம் பண்ணிருக்கோம் அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ இதுல நீங்க எது வேணா சூஸ் பண்ணிக்கலாம். நான் சும்மா இப்போ எக்ஸாம்பிளுக்கு சக்சஸ்ஃபுல் ரெக்வெஸ்ட் லேட்டன்சி கொடுத்துட்டு இந்த மெட்ரிக்கை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? செலக்ட் பண்ணிட்டு பீரியட்ஸ் வந்து ஒரு அதான் எவ்வளோ மினிட்ஸ்க்குள்ள என்னென்ன ஆக்ஷன்ஸ் நடந்திருக்கு, அது வந்து எனக்கு எவ்வளோ மினிட்ஸ் அலாம் ட்ரிகர் ஆகணுன்றது தான் இங்கே மென்ஷன் பண்ணுறது. இங்கே ஜஸ்ட் 1 minute கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் ஸ்டாட்டிக் அனாமலி த்ரெஷோல்டு. இப்போ வந்து நான் இங்கே 1 அப்படின்னு கொடுத்தேன்னா, அதாவது 1 இல்லைன்னா 1 அதாவது 1 கிரேட்டர் அப்படின்னு கொடுத்தோன்னா 1 தாண்டிடுச்சுன்னா எனக்கு வந்து அலாம் வந்து எனக்கு ட்ரிகர் ஆகணும். இப்போ வந்து நம்ம அலாம் வந்து செட் பண்ணுவோம் தெரியுங்களா? எனக்கு மார்னிங் 6 AM வந்து அலாம் அடிக்கணும்னா, அதாவது 6க்கு மேல ஆயிடுச்சுன்னா அலாம் அடிக்கும். இப்போ நம்ம செட் பண்றதுலாம் எப்படின்னா கரெக்டா 6:00 வந்துட்ட உடனே நம்மளுக்கு அலாம் அடிச்சிடும். பட் இங்க எப்படின்னா 1 இருக்கக்கூடாது, 1 தாண்டிடுச்சுன்னா அலாம் அடிக்கணும், இல்லைன்னா 1 வந்துட்டாலே, இல்லைன்னா 1க்கு மேல போயிட்டாலே எனக்கு அலாம் வந்து சென்ட் ஆகணும், இல்லைன்னா 1 கீழே இருந்தாலும் 1 இல்ல 1 கீழே ஆர் 1. ஸோ இதுதான் நம்மளுக்கு புரியும்ல. இந்த கான்செப்ட்ஸ் வச்சு நம்ம பேஸ் பண்ணி நான் 1 த்ரெஷோல்டு வச்சு கிரியேட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் எனக்கு வந்து இன்னலாம் ஓகே இன்சஃபிஷியன்ட், அதாவதுனா எனக்கு இப்போ ஏதாவது ஒரு ஆக்ஷன் நடக்கும். இப்போ வந்து எனக்கு என்னோட டேட்டா பேஸ்ல ஒருத்தவங்க டேட்டாவை இன்சர்ட் பண்றாங்க, அப்போ அவங்களுக்கு அந்த இன்சஃபிஷியன்ட்டா இருக்காங்க ஸ்பேஸ்னால அங்க டேட்டாவை இன்சர்ட் பண்ண முடியல அப்படின்னா ஒரு அலாம் ட்ரிகர் ஆகி நம்மள ஒரு ஆக்ஷன் பண்ண சொல்லும். ஓகேவா? எனக்கு அலாம் மட்டும் ட்ரிகர் ஆகணும். அப்படி இல்லையா, ஓகே இப்போ வந்து அவங்களுக்கு இந்த எரர் வந்து வந்துருச்சு, அதுக்கப்புறம் அவங்களோட வேல்யூ அவங்க கண்டினியூ பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இன்சஃபிஷியன்ட் டேட்டானா சேம் அதே மாதிரி தான். இப்போ நம்ம அலாம்க்கான டைம் வந்து அங்க ரீச்சே ஆகியிருக்காது, ஸோ அதனால இது இன்சஃபிஷியன்ட் டேட்டாஸ்லேயே இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம வந்து எஸ்என்எஸ் டாபிக் வந்து கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஓகேங்களா? ஏன்னா இந்த எஸ்என்எஸ் மூலியமா தான் நம்மளுக்கு மெயில நோட்டிபிகேஷன் சென்ட் பண்ணும். அதை வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸிஸ்டிங்ல ஓகே, நான் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்ல ஒரு எஸ்என்எஸ் டாபிக் கிரியேட் பண்ணிருக்கேன். இது ஜஸ்ட் ஒன்றும் இருக்காது, நீங்க ஜஸ்ட் சிம்பிள் நோட்டிஃபிகேஷன் சர்வீஸ்க்குள்ள போயிட்டீங்கனாலே டாபிக் தான் கிரியேட் பண்ண சொல்லும், டாபிக் கேட்கும். ஓகேங்களா? இல்லைன்னா நியூவாகவே கிரியேட் பண்ணிக்கலாம். நீங்க வந்து இப்போ வந்து நான் டைனமோ டிபி அலாம் அப்படின்னு நான் ஜஸ்ட் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். என் பாயிண்ட், அதாவது எங்க வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், உங்களோட எந்த மெயிலுக்கு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரணுன்றதை நீங்க செலக்ட் பண்ணிக்கோ.
ஓகேங்களா? செலக்ட் பண்ணிட்டு கிரியேட் டாபிக் குடுத்துக்கோங்க. கிரியேட் டாபிக் குடுத்துட்டீங்கன்னா, உங்களுடைய டாபிக் வந்து இங்க செலக்ட் ஆயிடும். அப்படியே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டு வந்து நெக்ஸ்ட் குடுத்தீங்கன்னா, அலார்ம் நேம் வந்து குடுத்துக்கோங்க. DynamoDB அலார்ம் 1 அப்படின்னு நான் சும்மா இப்ப செட் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் நீங்க ப்ரிவியூ பண்ணிட்டு நெக்ஸ்ட் குடுத்துட்டீங்கன்னா, ஹோல் இன்ஃபர்மேஷன்ஸும் வந்துரும். கிரியேட் அலார்ம் குடுத்துக்கோங்க. பட் இந்த எஸ்என்எஸ் டாபிக் வந்து நீங்க குடுத்தீங்க பார்த்தீங்களா? அந்த எஸ்என்எஸ் டாபிக் வந்து குடுத்த உடனே உங்களுக்கு ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் நோட்டிஃபிகேஷன் ஒண்ணு வரும். பிகாஸ் இந்த எஸ்என்எஸ்ல இருந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அனுப்பலாமா? அப்படின்ற ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் வரும். அத கன்ஃபார்ம் பண்ணா தான் உங்களுக்கு எந்த அலார்ம் ட்ரிகர் ஆனாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இமெயில்ல. சோ அத வந்து ஓகே. இந்த மாரி சப்ஸ்கிரிப்ஷன் கன்ஃபர்ம்ட் அப்படின்னு வந்துருச்சா? இப்ப நெக்ஸ்ட் உங்களுடைய அலார்ம்ஸ் போய் பாருங்க. இப்போ நம்ம இந்த அலார்ம் தான் வந்து கிரியேட் பண்ணோம். ஓகேவா? இது வந்து இன்சஃபிஷியன்ட் டேட்டால இருக்கு. இன்னும் என்னோட த்ரெஷோல்டே இது கிராஸ் ஆகல. த்ரெஷோல்ட் கிராஸ் ஆன உடனே வந்து எனக்கு இங்க அலார்ம் ட்ரிகர் ஆகி நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகேங்களா? சோ அதனால நம்ம இங்க ஃபியூ மினிட்ஸ் வெயிட் பண்ணணும். ஃபியூ மினிட்ஸ் வெயிட் பண்ணிட்டு இங்க ஸ்டேட் வந்து செக் பண்ணி பாருங்க. இன்சஃபிஷியன்ட் டேட்டால இருந்து இன் அலார்ம் அப்படின்ற ஸ்டேட்டஸ்க்கு வந்துச்சுன்னா, நம்மளுக்கு இங்க நோட்டிஃபிகேஷன் வந்துடும். அதாவது நான் சொன்னேன்ல சக்சஸ்ஃபுல் ரெக்வெஸ்ட் லேட்டன்சி 1 ஃபார் 1 டேட்டா பாயிண்ட் வித்தின் 1 மினிட். அதாவது 1 மினிட்ல இந்த ரெக்வெஸ்ட் வந்து ஆக்ட் ஆகிடுச்சு அப்படின்னா எனக்கு இங்க டேட்டா வந்து இன் அலார்ம்க்கு ஸ்டேட்டஸ் மாறிடும். பெண்டிங் சப்ஸ்கிரிப்ஷன். ஒன்ஸ் நீங்க இத சப்ஸ்கிரைப் பண்ணிட்டா தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகேங்களா? சோ அத ஃபர்ஸ்ட் நீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது இன்னும் ஃபியூ டைம்ஸ் எடுத்துட்டு உங்களுக்கு இது எப்படி நோட்டிஃபிகேஷனா வரும்னா, ஜஸ்ட் உங்க மெயில்ல நான் ஆல்ரெடி பண்ணது உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகேங்களா? இது இருக்கு பார்த்தீங்களா? AWS நோட்டிஃபிகேஷன்ட்டு. இந்த மாரி ஒரு ஃபுல்லா அது வந்து என்னென்ன டைம்ல எதுக்காக இந்த நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு, இந்த மாரி எல்லாமே குடுத்துரும். ஓகேங்களா? அதாவது DynamoDBல இருந்து இந்த லொகேஷன்ல இந்த ரீஜியன்ல நம்ம அத அக்சஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். அலார்ம் வந்து த்ரெஷோல்ட் வந்து கிராஸ்ட் ஆனதுனால, அது 1 அவுட் ஆஃப் 1 டேட்டா பாயிண்ட்ட கிராஸ் ஆனதுனால நம்மளுக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. ஓகேவா? என்ன நேம் ஸ்பேஸ் அதாவது என்ன மெட்ரிக் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அதுல அந்த மெட்ரிக் நேம் என்ன? அதாவது அந்த டேபிள் நேம் என்ன பண்ணிருக்கு? இந்த மாதிரியான எல்லா டேட்டாஸையும் நம்மளுக்கு மெயில் மூலியமா நோட்டிஃபிகேஷன் அனுப்பிட்டா நம்ம வந்து போய் பார்த்துக்கலாம். ஓகே, என்னோட DynamoDBல ஏதோ ஒரு மெட்ரிக்ஸ் வந்து கிராஷ் ஆயிருக்கு. இல்ல ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு அப்படின்றத இந்த நம்ம வந்து இந்த AWS கன்சோல் உள்ள போயிட்டு என்ன ஏது அப்படின்னு பார்க்காம இந்த நோட்டிஃபிகேஷன் மூலியமா நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? சாரி. இது இன்னும் இன் அலார்ம் ஸ்டேட்டுக்கு வரல. இட் மே டேக் சம் டைம்ஸ். ஸோ அதனால இது கொஞ்சம் நேரம் எடுத்துக்கும். ஸோ அதான் அது இன் அலார்ம் ஸ்டேட்டுக்கு வந்துட்டா உங்களுக்கு எந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன் வரும்னு நான் இப்ப காட்டிட்டேன். அவ்வளவுதான். ஓகேங்களா? புரிஞ்சிடுச்சா? எப்படி நம்ம ஒரு டேபிள் கிரியேட் பண்றோம் DynamoDBல, அந்த டேபிள்குள்ள எப்படி டேட்டாஸ் வந்து மேனுவலா ஆட் பண்றோம்னு பார்த்தாச்சு. அந்த DynamoDBல மெட்ரிக்ஸ வந்து நம்மளுக்கு அலார்ம் வந்து ட்ரிகர் பண்றது வந்து எப்படி செட் பண்ணணும் வயா எஸ்என்எஸ் மூலமா பார்த்தாச்சு. ஓகேங்களா? இவ்வளவுதான் DynamoDB அண்ட் RDS உடைய ஹேண்ட்ஸ் ஆன் முடிஞ்சிருச்சு. இது இன்னும் வரல. இஃப் சப்போஸ் இது வந்து இன் அலார்ம் ஸ்டேட்டுக்கு வந்துருச்சுன்னா நான் உங்களுக்கு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து உங்களுக்கு குரூப்ல ஷேர் பண்றேன். ஓகேங்களா? ஓகே கைஸ், தட்ஸ் இட். இன்னைக்கு கிளாஸ் வந்து இந்த 2 கான்செப்ட் வச்சுதான்.
உங்களுக்கு எல்லாம் இப்போ ஓகேவா? ஏதாச்சும் டவுட் இருக்குங்களா? ஓகே.